கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காருண்ய நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட மகிமை டிவி நேயர்களை வரவேற்கிறேன். வார வாரம் இந்த நிகழ்ச்சி காருண்ய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திற்கென்று நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை முக்கியம் என்பதாகும். இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், நிறைய கேள்விகளை படிக்க வைப்போம். ஆனாலும் சிலவற்றை இது முக்கியம், இது உனக்கு பரீட்சைக்கு உன்னுடைய வெற்றிக்கு மிகவும் அவசியம், இதைதான் முதல்ல நம்ம படிக்கணும், இதை நம்ம நல்ல நினைவுல வைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி சில காரியங்களை முக்கியப்படுத்துவதுண்டு. அது பிள்ளைகளுடைய வெற்றிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும். அப்போ முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். நான் என்னுடைய பிள்ளைகளிடத்துல எப்பொழுதும் சொல்றது உண்டு, நான் சில நேரங்கள்ல முக்கியம்னு சொல்றத கடைசியில படிப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதுல மாட்டிக்கிட்டது உண்டு. அதனால என்னுடைய பிள்ளைகள்கிட்ட முக்கியம்னு சொல்றத முதல்ல படிக்கணும், எது முக்கியமோ அதுக்கு முதலிடம் கொடுக்கணும், முக்கியங்கிறத கடைசியில வைக்க கூடாது என்று சொல்லி, இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை கடைசியில பார்த்துக்கணும், முக்கியமானதுல சரி அதை கடைசியில ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதபடி முக்கியங்கிறத முதல்ல படிச்சிடணும், முதல்ல பார்த்துடணும், அதுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளின் செய்தி மூலமாக தியானிக்க போகிறோம். இந்த நாள்ல அதற்கு ஆதாரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அதை பத்தி இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான கிரீடமா முடியா இருக்கும், அது உனக்கு மகிமையான கிரீடத்தை சூட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானம் ரொம்ப முக்கியம், ஞானம் உன்னை கூப்பிடுது என்று சொல்லி வசனம் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, புத்தியை சம்பாதிச்சுக்கோ என்று சொல்லி முக்கியப்படுத்துகிற வேதம் முக்கியப்படுத்துகிற முதல் விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் ஞானம் என்பதாகும். ஆகவே அவர் கர்த்தரை அறிகிறது தான் ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப பழக்கமான ரொம்ப மனப்பாடமான ஒரு வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் அங்கதான் ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு பயந்து நடக்க நடக்க ஞானம் வளர ஆரம்பிக்குது, ஞானம் பெருக ஆரம்பிக்குது. அண்டுதான் சொல்லியிருக்கிறார்ல, யாரு ஞானத்துல குறைவா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியுது ஒண்ணு. அடுத்தது அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுறதுல ஆரம்பிக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அதிகமாக அதிகமாக ஞானத்தின் அளவு அதிகமாகிறது. எந்த விஷயத்துலலாம் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமோ அதெல்லாம் தான் ஞானம், அதுதான் ஞானம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானம். தீமைக்குள்ள போய் வகையா சிக்கிக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான் கஷ்டம். அப்ப தீமை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா, தீமை விட்டு விலகிறது தான் ஞானம். ஞானமா நடந்து ஞானமா இருந்து தீமை விட்டு விலகிக்கோங்க என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சம்பாதி, புத்திய சம்பாதி, என்னத்தை சம்பாதிச்சாலும், வெள்ளியோ பொண்ணோ எதை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டாலும் புத்திய சம்பாதிச்சுக்கோ என்று சொல்லி. புத்தி எங்க இருக்கிறது? அவருக்குள் அந்த பொக்கிஷம் இருக்கிறது. ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் தேவனுக்குள்ள இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. புத்திமானாய் நடந்து கொள்வது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. காரிய சித்தியை அவர் தருகிறார், புத்தி அவர் தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இது எல்லாமே கர்த்தரை மையமா தான் வச்சு இருக்கு. இதுதான் அப்போ கர்த்தர் தருகிறார், கர்த்தருக்கு பயப்படுறதுல ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நீ கர்த்தரை சார்ந்துக்கோ, உனக்கு அதுதான் ஞானம் என்பதுதான் இதோட சாரம்சம். அவருக்குள் ஞானம் அறிவு இருக்கு.
அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தான் நமக்கு ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் ஞானம். இதுல நம்ம தீமையை விட்டு விலக முடியும், இதுல நம்ம ஞானத்துல வளர முடியும். இதுதான் ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியாகவும் இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஏசாயாவில வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் என்று சொல்லி. வேதம் முக்கியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் எது முக்கியம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது ஞானம். அந்த ஞானம் என்பது இயேசுவை குறிக்கிறது. அடுத்தது வேதம். இந்த வேதமும் வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வெளிப்பட்டார். அப்போ வேத வார்த்தைகள் அதுதான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை அவர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய வேதம் அதுதான் முக்கியம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வேதம் முக்கியம். அவர் தம்முடைய வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார், அதை மகிமை உள்ளதாக்கி இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியமா இருக்கும்? வேதம் தான் முக்கியமா இருக்கணும். நிறைய பேருடைய பைபிள் ரீடிங் பிளான் எடுத்து பாருங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள வளருகிற பரிசுத்தவான்கள், அவரோட ஒன்று இருக்கிறவங்க, அவரோட சஞ்சரிக்கிறவங்க, அவரோட பழகுகிறவங்களெல்லாம் பாருங்க, வேத வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் என்னுடைய உறவினர் ஒருவரை அறிவேன். அவங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அன்பில உள்ளவங்க, தேவனுடைய அன்புக்குள்ள வளர்ந்தவங்க. அவங்க வேதம் வாசிக்கிற அந்த முறையையும் அவங்களுடைய வேதாகமத்தையும் பார்த்தா, வேதாகமத்தை அவ்வளோ முக்கியப்படுத்தி இருப்பாங்க. தன்னுடைய உணவை காட்டிலும், தன்னுடைய தூக்கத்தை காட்டிலும், வேதத்தை உணவாக கொள்றதுல, வேதத்தின் வார்த்தைகளை தன்னுடைய அடையாளமாக கொள்றதுல, கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் பவுல் சொல்வார்ல, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை அடையாளமா கொண்டிருக்கிறதுல அவங்கள பார்த்தனா ஆச்சரியமா இருக்கும். அவங்களுடைய வேத வசன வாசிப்பு முறைகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானதாகவும் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறதாகவும் இருக்கும். நிறைய பிரிவுகளா வேதத்தை பிரிச்சு, பழைய ஏற்பாட்டுல நிறைய பிரிவுகள், ஒரு ஆகமத்திலிருந்து, தீர்க்க தரிசனத்திலிருந்து, சங்கீதத்திலிருந்து, நீதிமொழிகள்ல இருந்து, சுவிசேஷத்துல இருந்து, நிருபங்கள்ல இருந்து அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாத்துல இருந்தும், எல்லா பிரிவுகள்ல இருந்தும் எடுத்து வாசித்திருப்பாங்க. டெய்லி இவ்வளவு அதிகாரம்னு சொல்லி நிறைய எடுத்து வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நாளைக்கு வாசிக்க வேண்டியது இன்னைக்கே ப்ரீ பிளான்டா வாசித்து முடிச்சுட்டு, நான் இத்தனை டேஸ் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஐயோ, அதெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமான அனுபவமா இருக்கு. வேதத்தை அவ்வளவு முக்கியப்படுத்துறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவ்வளவு நிரம்பி வழிகிறத அவங்க வாழ்க்கையில, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. அதான் ஆண்டவர் சொல்றாருல, உன் சந்ததி மேல, உன் சந்ததியோட சந்ததி மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்றாருல்ல, தலைமுறையா அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருல்ல. உன் சந்ததி மேலே என் ஆவி, உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதம் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஊற்றப்பட்டிருக்கிற அந்த சிறப்பான நேர்த்தியான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். நான் பார்த்ததை உங்களோட கூட என்னால சாட்சியாக சொல்ல முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை நம்ம எவ்வளவு முக்கியப்படுத்திருக்கிறோம். வேதம் நம்முடைய உணவா இருக்குதா? உணவை காட்டிலும் முக்கியப்படுத்துகிறோமா? அதற்கென்று நேரத்தை குறித்து வைத்திருக்கிறோமா? குறிப்பிட்ட ஜெப நேரம் எவ்வளவு முக்கியமோ அது போல குறிப்பிட்ட வேத வசனங்களை தினமும் வாசிப்பது, அன்னுதினமும் 3 வேளையும் கூடிய அதை விட அதிகமாகவும் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டியதும், அதை முக்கியப்படுத்த வேண்டியதும் மிகவும் அவசியமான ஒன்றாக கர்த்தர் சொல்கிறார். அதான் முக்கியம்னு சொல்றாரு. அத முதல்ல முக்கியப்படுத்திட்ட பரிசுத்தவான்கள், பழைய காலத்து பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி சொல்வது உண்டு, நீ வேதத்தை தூக்கி சுமந்தா வேதம் உன்னை தூக்கி சுமக்கும் அப்படின்னு. வேதத்தை எப்படி தூக்கி சுமக்கிறது? எடுத்து வாசித்து கொண்டே இருப்பதன் மூலமாக வேதத்தை நம்ம தூக்கி சுமக்கிறோம். வேத வசனங்களை இருதயத்தில் அப்படியே பதித்து கொள்வதன் மூலமாக வேதத்தை நம்ம தூக்கி சுமக்கிறோம். வேத வசனங்களின் மேல ஆர்வமா இருந்து அதை உட்கொள்கிறதன் மூலமாக, அதை தியானிக்கிறதன் மூலமாக வேதத்தை நம்ம தூக்கி சுமக்கிறோம். இப்படியெல்லாம் வேதத்தை தூக்கி சுமக்கிறவங்கள இந்த வேத வசனமே நம்முடைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ள இருந்து இந்த வேத வசனம் நம்ம தூக்கி விடும்.
சோர்ந்து போகாத, எழும்பு, அழாத, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், தூசி இதை உதறிட்டு எழும்பு, நீ நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி நமக்குள்ள இருந்து வேத வசனம் நம்மை தூக்கி விடுகிறதா இருக்கும். நமக்கு நேரிடுகிற சோதனைகள்ல நாம் தப்பித்து கொள்ளும்படியாக, இங்க கண்ணி இருக்கு, இதுல தப்பித்து போ, இதுல நெடுக போகாத, இதுல மாட்டிக்கிடுவ, இதை விட்டு திரும்பி போ, சுற்றி போ, இந்த இடத்துல இதுல நேரடியா பேசு, இதுல நேர்ல பேசாத என்று சொல்லி அழகா வேதம் நம்மை தூக்கி சுமக்கிறதா, நம்ம வழி நடத்துகிறதா இருக்கும். இப்ப வேதத்தை தூக்கி சுமக்கிறவங்கள வேதம் தூக்கி சுமக்கிறதுங்கிறது எத்தனை ஆச்சரியமான ஒரு ஆழமான உண்மை. இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு முக்கியப்படுத்துகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சில பேருக்கு கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனம் தான் ஒரு நாளைக்கு உள்ள வேத வசனமே, அவங்க வாசிப்பு பிளானே அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணலாம் பரவாயில்ல, ஆனா வாசிக்கிறதுக்கு என்று சொல்லி நம்ம எவ்வளோ, ஒரு ஆண்டுல வேதம் வாசிக்கிறதுக்கான பிளான் இருக்கு, 6 மாதத்துல வாசிக்கிற பிளான் இருக்கு, 3 மாதத்துல வாசிக்க முடியும், ஒரே மாதத்துல கூட வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். நான் கேள்விப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வருஷத்துல 12 முறை அவர்கள் வேதத்தை வாசித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை முழுவதுமாக வாசித்து முடித்ததை சாட்சியாக அறிவித்தார்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். நம்ம எதையோ முக்கியப்படுத்துறோம், எதையோ தூக்கி சுமக்கிறோம், எதுக்கோ நேரம் கொடுக்கிறோம், எதுலெல்லாமோ நேரம் செலவிடுகிறோம். ஆனால் முக்கியமானதற்கு நம்ம நேரம் செலவழிக்க மறந்து போகிறோமே. வேதம் தான் முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகு நமக்கு அதை விட வேறொன்று எப்படி முக்கியமானதாக இருக்க முடியும்? இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறவர்களாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உங்களை பார்த்து பேசுகிற, விசேஷமாக என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கை, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. வேதத்தை முக்கியப்படுத்துங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவிடுங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் 15 அதிகாரம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் 35 அதிகாரம் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் முழுவதையும் வாசிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோடு வாசிக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தான் வார்த்தை தான் சொல்லுது, வேதத்தை முக்கியப்படுத்து. அததான் அவர் ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. நீ வேதத்தை முக்கியப்படுத்த உன்னை ஆண்டவர் முக்கியப்படுத்துவார். நீ என் அநேகருக்கு நடுவில் உன்னை கனப்படுத்துவார். வேதத்தை தூக்கி சுமக்கிற உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால் நீ வேதத்தை முக்கியப்படுத்த கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். உங்களுடைய வாசிப்பு பிளான் எல்லாம் மாற்றும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளைக்கு வெறும் ஒரு அதிகாரம், ஒரு நாளைக்கு வெறும் ஒரு வசனம், இந்த பிளான் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கும் பொழுது, என் பிள்ளைகளுக்கு நான் வேதத்தை ரகசியங்களெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அவங்களோ அந்த ரகசியத்தெல்லாம் அறிந்து கொள்ளும்படி நேரம் செலவழிக்கிறதே இல்லை. அவங்க அதை அந்நிய காரியமா எண்ணி தூக்கி தூர வச்சுட்டு அவங்க எதையோ பார்த்து நேரத்தை செலவழிச்சு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து வருத்தப்படுறாருல்ல. ஆண்டவர் நேரத்துல உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நீங்க வேதத்தை முக்கியப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் மத்தேயு 23வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எது முக்கியம்? எது முக்கியம்? அந்த 2 இதை காட்டி சொல்றார். பொன் முக்கியமா, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயம் முக்கியமா, காணிக்கை முக்கியமா, நீ படைக்கிற காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் முக்கியமா என்று சொல்லி ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் கவனிக்கலாம். தேவாலயம் மிகவும் முக்கியமானது, பலிபீடம் மிகவும் முக்கியமானது. பலிபீடத்தை தொட்டதெல்லாம் பரிசுத்தமாகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பலிபீடத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்று தருகிறது. இன்னொரு இடத்துல மார்க் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல 33வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமா இருக்கிறது. எதை ஆண்டவர் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு? அன்பு கூறுதல் ரொம்ப முக்கியம். நான் பொருளை எல்லாம் ஆண்டவருக்கு படைக்கிறேன் அப்படிங்கிறது ஓகே, ஆனா அதை விட பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயம் முக்கியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகள் எல்லாம்
பழைய ஏற்பாட்டுல பலிகள், அந்த நியமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அதெல்லாம் பலி செலுத்தப்பட்டு வந்தது. அதை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சொல்றாரு, நீங்க எவ்வளோ காணிக்கைகள் எவ்வளோ பலிகள் செலுத்தினாலும் கூட அதையெல்லாம் இதையெல்லாம் பார்க்கிலும் கம்பேர் பண்ணி சொல்றாரு பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, காணிக்கை கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு, தசம பாகத்தை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, நான் எப்படி வேணா வாழ்வேன், ஆனா ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நான் கொண்டே வச்சிருவேன். இப்படி வாழ்றவங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. சும்மா உங்க காணிக்கை ஒன்றும் அவருக்கு தேவையில்ல. அவருக்கு முக்கியமானது என்ன? சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலாம் நீ தேவனிடத்துல அன்பு கூறணுங்கிறதா முக்கியம். தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமா கொடுக்கலாம், அன்பு நிமித்தமா நீங்க பொண்ணை படைக்கலாம், பொருளை படைக்கலாம், அன்பு நிமித்தமா பலிகளை ஏறெடுக்கலாம். ஆனா அவர்கிட்ட அன்பே கூறாம பலிகளை மட்டும் செலுத்துறவங்களா, பலிகளை முக்கியப்படுத்துறவங்களா இருந்தனா அது எப்படி சரியா இருக்கும்? அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு பலத்தோட அன்பு கூறு. அதுக்கப்புறம் உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறு. இந்த அன்பு கூறுதல்ங்கிற பிரமாணத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. அதனால எல்லா சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் இதுதான் முக்கியமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னையில இருந்து யோசிங்க. ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டோம், காணிக்க போட்டுட்டோம், அதனால நம்ம அவரை முக்கியப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அதை பார்க்கல எது முக்கியம்? தேவனிடத்துல உன்னுடைய அன்பு இருக்கா? அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றியுள்ள இருதயத்தோட போய், நன்றி நிறைந்த உள்ளத்தோட போய் நம்முடைய காணிக்கைகளை படைக்கிறோமா? நன்றி நிறைந்த இருதயத்தோட அவர் மேலுள்ள அன்பு நிமித்தம் போய் நம்முடைய இந்த காரியங்களை தேவ சமூகத்துல நம்ம காணப்படுகிறோமா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மை பார்த்து பேசுகிறார். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவங்க சொல்லுவாங்க, எப்பொழுதுமே தேவ சமூகத்துல நான் அவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீராது விட்டு நான் ஆராதிக்கிறது என்னுடைய வழக்கம். அந்த ஒரு சொட்டு கண்ணீராது விட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுதுதான் என் மனசுல ஒரு திருப்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதை எதை காட்டுகிறது? இருதயம் நிறைந்த நன்றியை சொல்லுகிறது. நன்றிக்கு அடையாளமா வெளிப்படுகிற அந்த நன்றியின் காணிக்கைதான் அந்த கண்ணீர். ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்திருக்கீங்களே, நான் எம்மாத்திரம். தாவீது சொல்வார்ல, இதுவரைக்கும் நீங்க என்ன கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், எவ்வளோ பெரிய கிருபை எனக்கு பாராட்டினீங்களேன்னு சொல்லி. அது போலதான் இந்த நாள் வரைக்கும் உங்களை நடத்திருக்காருல, 0ல இருந்து நடத்திக்கிட்டு இருக்காருல. ஒரு சகோதரி ஒரு நாள் சொன்னாங்க, இங்க 2 பேருடைய வருமானமும் நின்று போச்சு, நிறுத்தப்பட்டு இருக்கிறது, அதனால 0 பேலன்ஸ்ல கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. எவ்வளோ கர்த்தர் மேல, அந்த சூழ்நிலையிலயும் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையோட, கர்த்தர் மேல உள்ள ஒரு அன்போட அதை முக்கியப்படுத்துறாங்கல்ல, அததான் ஆண்டு சொல்றாரு. மற்ற பலிகளை பார்க்கிலும் அன்பு ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பையோ, மற்றவரிடத்துல நம்ம காட்ட வேண்டிய அன்பையோ நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத, அதை முக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆண்டுடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதுகிறார், முக்கியமானதை நாடுங்க அதுன்னு சொல்லிட்டு வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆவிக்குரிய வரங்கள் முக்கியம் அப்படிங்கிறாரு. நம்ம எதெல்லாம் முக்கியம்னு பாக்குறோம்? ஞானம் முக்கியம்னு பார்த்தோம்ல. அடுத்து வேத வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், வேதத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தி இருக்கிறாருன்னு பார்த்தோம்ல. அடுத்து அன்பு கூறுதல் எவ்வளவு முக்கியம், பலிகளை விட அன்பு கூறுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். வரங்கள்ல நம்ம வளரணும், நம்ம பெருகணும். நம்ம முந்தின செய்திகள்ல நம்ம கேட்டோம், நம்ம வளர்ச்சி நமக்கு வேணும். என்னால ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட நிக்க கூடாது, அது வேத வசனத்தை உட்கொண்டு ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவை நம்ம கண்டுபிடிச்சு அதுல நம்ம வளரணும். நாம வளரும் பொழுதுதான் நமக்குள்ள வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளிப்படும் போதுதான் நம்மை பார்த்த மற்றவங்க அந்த அன்புக்குள்ள வருவாங்க, அடுத்தது அவங்க வளருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு செயின் இது நமக்குள்ள இருக்கிறது. அப்போ இந்த வளர்ச்சி முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வரங்கள், ஆண்டவர் அநேக வரங்களை வேதாகமத்துல எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது அதிகாரம் வரங்களுக்குன்னே எழுதப்பட்ட அதிகாரமாக இருக்கிறது, காணப்படுகிறது.
நிறைய வரங்கள் இருக்கிறது. பேசுகிற வரங்கள், வெளிப்பாட்டு வரங்கள், கிரியைகள்ல வெளிப்படுகிற வரங்கள் என்று சொல்லி வரங்கள் நிறைய இருக்கிறது. ஆவிக்குரிய 9 வரங்கள், அதற்குள்ளாக இருந்து நிறைய வெளிப்படுகிற அநேக அனுபவங்கள், வெளிப்பாடுகள், இது எல்லாமே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நமக்கு தான், இது முக்கியம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை நாடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களா இருந்தா நலமா இருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான வரங்களை விரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசம் ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரத்தை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கும் பொழுது அது அநேக அற்புதங்களை கொண்டு வருகிறது. பாருங்க, ஒரு இடத்துல ஏன் இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்க அவிசுவாசத்தினாலதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட நீ மலையை பார்த்து பேந்து போ, அங்க அப்புறம் தள்ளிப்போ அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியும், அது போயிரும் அப்படிங்கிறார். அப்ப விசுவாசம் ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக கிருபை வரங்கள் கொடுக்கப்பட்டு, குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், இப்படி நிறைய டிசைனிங் ஸ்பிரிட், அந்த ஆவிகளை பகுத்தறிதல், இதெல்லாம் நிறைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியம்னு சொல்றாரு. நம்மெல்லாம் அது என்னமோ யாருக்கோ ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு தான் அது எழுதி வச்ச மாதிரி, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம உண்டு, நம்ம பைபிள் ரீடிங் உண்டு, நம்ம பிரேயர் உண்டு, நம்மளும் ஆண்டவர் தான், நம்ம பரலோகத்துக்கு போனா போதும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இல்லாதபடி ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இதை முக்கியப்படுத்துங்க. வரங்கள் முக்கியம். வரங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் அவரோடு சஞ்சரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். எபிரேயர்ல 8வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 8வது அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். அவர் ஆசாரிய ஊழியத்தை எடுத்து நமக்காக பிரதான ஆசாரியனாக தன்னுடைய சுய ரத்தத்தினாலேயே, எந்த ஒரு ஆசாரியனும் தான் பலியிடுகிற மிருகத்தினுடைய ரத்தத்தை கொண்டு போய் முதல்ல தனக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வான். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலேயே அவர் பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி, சொந்த ரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பை உண்டாக்கி அவர் பாவம் செய்யல, எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒரே தரம் தான் பலியானது நிமித்தமாக நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இப்படி அவர் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு இந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இது முக்கியமான ஊழியம் என்று சொல்லி இந்த எபிரேயர்ல நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நாமும் ஆசாரியர்களாக பெற்றிருக்கிறோம். இந்த ஆசாரிய ஊழியம் அவ்வளவு முக்கியமானது பழைய ஏற்பாட்டில. ஏன்னா பாவம்ங்கிறது மோசமானது. பாவத்திலிருந்து ஒரு நிவிர்த்தி வரல அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷமும் இல்லை, வாழ்க்கையில எதையுமே நம்ம நிம்மதியாவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த பாவ நிவிர்த்திக்காக அந்த நாட்கள்ல ஏற்படுத்தப்பட்ட பலிகளை செலுத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவங்க மூலமா பலிகள் செலுத்தப்பட்டு ஜனங்கள் பாவ நிவாரணம் பெற்று அவங்க சமாதானத்தோட வாழ முடிந்தது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறது? அவர் நம்மையே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு முக்கியமான ஒரு ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே இந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி என்னையும் உங்களையும் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக இந்த முக்கியமான வேலையை நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். அப்போ அநேகருடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்திலே அவருடைய ரத்தத்தை கொண்டு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறவர்களாக நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவத்துல நாம் இருப்போமானால் முக்கியமான ஒரு வேலை, என்னை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி, அநேகர் மீட்படையும்படி, அநேகருக்காக இந்த ஆசாரிய ஊழியத்தை நாம் நிறைவேற்றும்படியாக, அவர்களுக்காக சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே, குற்றமற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட இந்த பலியை, இந்த பலியின் உடன்படிக்கையை மற்றவர்களோடு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக முக்கியமான வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.
கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அநேகரை கிறிஸ்துவோடு இணைக்கிற இந்த ஆசாரிய ஊழியத்தை நாம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எபிரேயர் 8வது அதிகாரத்திலே 1, 6 வசனங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதெல்லாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேலைகள்ல நிறைய வேலைகளை நாம் முக்கியப்படுத்துகிறோம். இது இன்றைக்கு முடிக்க வேண்டிய வேலை, இது நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலை என்று சொல்லி நாம் முக்கியப்படுத்துகிறோம். நம்முடைய உணவை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்முடைய உணவுல சேர்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் என்று சொல்லி அதை முக்கியப்படுத்துகிறோம். நம்முடைய மருத்துவர்கள் கொடுத்த அறிவுரைகளை நாம் முக்கியப்படுத்துகிறோம். இந்தந்த மாத்திரைகளை சாப்பிடணும், இது சத்து மாத்திரை, இது இந்த பலவீனத்துக்கு, இது இந்த சுகவீனத்துக்கு என்று சொல்லி அதை முக்கியப்படுத்தி நேரம் தவறாம அதை எடுத்து உட்கொண்டு நம்மை நாம் பேணிக் கொள்கிறோம். எதையெல்லாமோ நாம் முக்கியப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில படிப்பு முக்கியம், பணம் முக்கியம், வேலை முக்கியம் என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை முக்கியப்படுத்துகிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றை காட்டிலும் வேதம் எதை முக்கியம் என்று சொல்லுகிறது, அதை நாம் முக்கியப்படுத்தி அதற்கு நாம் முதலிடம் கொடுக்க இன்றைக்கு நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். வேதம் முக்கியம், ஞானம் முக்கியம், அவருடைய வரங்கள் முக்கியம், அவரிடத்திலே அன்பு கூறுதல் முக்கியம், மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுதல் முக்கியம். ஆசாரிய ஊழியம் செய்து நாம் ஆசாரியர்களா இருக்கும்படி நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவது முக்கியம். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி வரங்கள் எல்லாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் இந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் முக்கியம். ஆகவே வேதம் முக்கியம் என்று சொல்கிறத முக்கியப்படுத்தி இதற்கு முதலிடம் கொடுத்து இதை நாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவோம்ல, முதலிடம் கொடுத்து இதை வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இது நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியமா இருக்கட்டும், இதை விட அது ஒண்ணும் பெரிய முக்கியம் இல்லை. எல்லாத்தையும் சரி செய்கிறதற்கும் எல்லாத்தையும் நேர்த்தியா நடத்தி முடிக்கிறதற்கும் தேவன் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். நான் முக்கியப்படுத்த வேண்டியதை முதலிடம் கொடுத்து முக்கியப்படுத்துவோம். அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில லகுவாக அமைதியான இளைப்பாறுதலுள்ள ஒரு வாழ்க்கையில நாம் காத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு அழகா வழி சொல்லி கொடுத்திருக்கிற ஆரம் சுமந்து தவிக்கவே வேண்டாம். இதெல்லாம் முக்கியப்படுத்துவோம். இந்த முக்கியப்படுத்த நம்முடைய வாழ்க்கை அழகுள்ளதா, எளிமையானதா, லகுவானதா இருக்கும். ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியா அதனத நேரத்துல தேவனே நடத்தி கொடுக்கிறத, அற்புதம் செய்கிறத, ஆச்சரியமா நடத்துகிறத நாம் கண்கூடாக கண்டு மகிழ்வோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரும் இணைந்து உங்களுடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோப்பா. நீங்க எது முக்கியம்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஞானம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கப்பா. உம்மிடத்துல அன்பு கூறணுங்கிறத நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் முக்கியம்னு சொல்லி கொடுத்தீங்க. உம்மிடத்துல அன்பு கூற நாங்க நிச்சயமா மற்றவங்களிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருப்போம். மற்றவங்களிடத்துல எங்களுடைய அன்பு பெருகும் பொழுது எங்களுக்குள்ள இருந்து வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆண்டவரே. இந்த வரங்களை நாங்க வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம். அப்ப இந்த வரங்கள் முக்கியங்கிற வார்த்தை எங்களிடத்துல நிறைவேறும். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அழகா ஆண்டவரை முக்கியப்படுத்தி இருக்கிறீங்க. இப்படி வேதத்தை நீங்க முக்கியப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எதை நீங்க முக்கியம்னு சொல்றீங்களோ ஆண்டவரே, எவ்வளவு மகிமையான ஒரு ஆசாரிய ஊழியங்களை எங்களுக்கு தந்து எங்களை பூமியில ராஜாக்களாக ஆசாரியர்களாக நீங்க எங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையை எங்களுக்கு தந்திருக்கீங்க. நீங்க முக்கியம்னு சொன்னதெல்லாம் நாங்க முக்கியப்படுத்தி முதலிடம் கொடுத்து அதை ஆண்டவரை நிறைவேற்றும் பொழுது எங்களுக்காக அதற்கு பின்பு எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து கொடுக்க, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ள போதுமானவரா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய ராஜ்யத்திற்காக நாங்க செய்ய வேண்டியதை முதலாவது செய்யறதுக்கும், அப்பொழுது இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடியே கூட வரும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே, எங்க ராஜ்யத்தை முக்கியப்படுத்த முதலாவது வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராகன்னு ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari,